சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. என்னமோ வீட்டுக்குள்ளே வாக்கிங்கா? நீ நடக்கிற நடைய பார்த்தா உடம்ப குறைச்சி சிம்ரன் மாதிரி ஆயிடுவ போலயே. என்ன சொட்ட நக்கலா? என்ன உமருக்கு சிம்ரன் மேல ஆசையோ? ஏண்டி, எனக்கு சிம்ரன் மேல ஆசை இருந்தா உன்னையே நான் கல்யாணம் பண்ண போறேன். நல்ல ஒல்லியா ஹைட்டான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேனா? இல்ல நடந்துகிட்டே இருக்கியே, அதான் கேட்டேன். ஒல்லின்னு சொன்னீங்க, அதை நான் ஒத்துக்கிட்டீங்க. அது என்ன வளர்த்தியான பொண்ணு? நீங்க என்னைக்காச்சும் உங்களை கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? எவ்வளவு வளர்த்தியா இருக்கும் நீ? வளர்த்தியான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறீர்? உமர் மூஞ்சிக்கு நானே அதிகம்தான். ஏண்டி இவ்வளவு கோவப்படுற? நீ தாண்டி எனக்கு அழகு. எவ்வளவு அழகான சிம்ரன் ஐஸ்வர்யா வந்தாலும் எனக்கு நீதான் அழகு. இப்ப நீ எதுக்கு நடந்துட்டு இருக்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. நம்ம சாம பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதுக்காக தான். ஏண்டி, அந்த முக்கியமான விஷயத்துக்கும் இப்ப நீ நடக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. இப்ப நான் ஏன் நடக்கிறேன்னு கொஞ்ச நேரத்துல ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள பார்த்தா உங்களுக்கே தெரியும். இவ அவ்வளவு தூரம் நடந்து வெயிட் பண்ற அளவுக்கு அப்படி முக்கியமான விஐபி யாரு வராங்கன்னு தெரியலையே. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. பொண்ணுங்க. என்னது, இந்த ஆள் சம்பந்தியா? ஐயோ, கேட்கும் போதே நெஞ்சு வலிக்குதே. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? பொண்ணு உள்ள கூப்பிடுங்க, அவளுக்கு என்ன வெக்கம்? வந்து போற வீடு தானே அவளுக்கு. நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் நான் நல்லதாப்பா இருந்தேன். எப்போ உன்ன சம்பந்தின்னு அவ கூப்பிட்டாலும் அப்பவுமே கொஞ்சம் முடியாம போச்சு. யாழ்னி, கம் ஃபாஸ்ட். யாருடா இவன்? கொக்குக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி வளர்த்தியா இருந்துகிட்டு கம்பாஸ்டர் அம்பாஸ்டர் நீ யார் அங்க இருந்து வர்றது? வா மருமகளே, உள்ள வர்றதுக்கு என்ன வெக்கம்? நம்ம வீடு தானே. என்னது, இவன் மருமகளா? என்னடா நடக்குங்க? ஐயோ, அடுத்த அட்டாக் எனக்கு வரப்போதே. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? இதுவரையும் நல்லாதாமா இருந்தேன். ஆனா என் பொண்டாட்டி எப்போ உன்னை மருமகன்னு சொன்னாலோ அப்பவே என் சோழி முடிஞ்சு போச்சு. மருமகளே, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? ரெண்டு பேரும் உட்காருங்க. இவளெல்லாம் என் வாயால மருமகன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். இந்த சாமால தான் வந்த வேணாம். அவன் பாட்டு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ஏன் இவளெல்லாம் மருமகன்னு சொல்ல போறேன்? அவன் இந்த பவி பொண்ணு கூட பேச போய் தானே நான் சீக்கிரத்தில் அவனுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். சரி ஆண்டி. பாரு எல்லிமா, அவங்களெல்லாம் ஆண்டின்னு சொல்லக்கூடாது. அவங்க மருங்கால மாமியார், அதனால அம்மா இல்ல அத்தைன்னு சொல்லணும். சரி டாடி, அவங்கள நான் அத்தனையே சொல்றேன். ஏ கிளவி, நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்ன பாடுபடுத்தினா? இன்னைக்கு உன் மகன் அந்த பவிய கல்யாணம் பண்ணிக்கிடுவானோன்னு பயந்து போய் தானே உடனே எனக்கும் உன் மகனுக்கும் கல்யாணம் பண்ண நீ ஏற்பாடு பண்ணியிருக்கா? எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நான் அந்த வீட்டுக்கு வந்து உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. என்னங்க அப்படி முழின்னு முழிக்கிறீங்க? நான் இவங்கள ஏன் வர சொன்னேன்? நீ உங்களுக்கு என்ன புரியலல்ல? புரிஞ்சா நான் ஏண்டி முடிக்க போறேன்? சொல்லு, எதுக்கு வர சொல்லியிருக்கா? சாம பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் சொன்னேன் பத்தியில, அது இவங்கள பத்தி தாங்க. இவங்கள நான் இப்ப ஏன் வர வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த வந்திருக்காளே யாழினி, இவளை நம்ம சாமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலானே நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேங்க. பிளான்ல தீய போட்டு கொளுத்த இந்த பொண்ணியடி நம்ம ஷாம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சிருக்க? ஏண்டி வேற பொண்ணே இல்லையா உனக்கு? பாருங்க, என்ன கோவப்படுத்தாதங்க. இவங்க முன்னுக்க உங்க பையன் போற போக்கே இப்ப சரியில்லை. அவன் நாளைக்கு இந்த பிச்சைக்காரியாச்சும் ஒருத்திய நான் கல்யாணம் பண்ண போறேன்னு வந்து சொன்னா நான் என்ன பண்றது? உங்க இளைய பையன் அப்படிதான் ஒரு பிச்சைக்காரியை தாலி கட்டி கூட்டு வந்துட்டான். அதே மாதிரி இவனும் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தாலி கட்டி கூட்டு வந்தா அம்மா என் மண்டையில இடி விழுந்த மாதிரி ஆயிரும். ஏண்டி அதுக்காக
உனக்கே ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு பிடிக்காது, அப்ப நம்ம ஷாம்க்கு எப்படி பிடிக்கும்? இவளை எப்படி அவன் கல்யாணம் பண்ணுவான்? எனக்கும் இந்த கழுதையை சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்க பையன் ஷாம் போற போக்கு எனக்கு சுத்தமா சரியில்லை. அவன் யாரையோ ஒருத்தி எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த கழுதையை அவனை பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணா நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். இவளும் கொஞ்சம் வசதியானவ தானே, அதனாலதான் இவளை நான் நம்ம பையனுக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏண்டி நீ அந்த பொண்ணு மூஞ்ச போய் உத்து பாத்திருக்கியா? ஒரு வசதி கௌரவம் வேணும்ன்றதுக்காக நம்ம பையனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பாக்குறியே, இதெல்லாம் உனக்கு தப்புன்னு படலையா? Oh, no, 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 no. எனக்கும் பிடிக்கலதான் அவன் மூஞ்ச பார்த்தா. ஆனா உங்க பையன் வேற எவளையாச்சும் கெட்டுறதுக்கு இவ நல்ல டாக்டர், அவன் ஃப்ரெண்டு, நல்ல வசதி, எல்லாமே எனக்கு இது பெட்டரா தெரியுது. அதனால இவளை தான் நம்ம பையனுக்கு கெட்ட போறேன். இந்த உங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் தான் பண்றேன். இத பாரு, நீ போற போக்கே சரியில்லை. நீ நல்ல ஷாம் கிட்ட வாங்கி கட்டுவேன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்களே பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்களை வர சொல்லிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. என் வீட்டுக்காரரே என் மருமகளை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் வைக்கலான்னு கேட்காரு. ஆண்டி, இந்த கல்யாண விஷயம் ஷாமுக்கு தெரியுமா? அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? என்ன மருமகளே இப்படி கேட்கா? அவன் உன் ஃப்ரெண்டு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா பண்ணாமையா போறான். அதெல்லாம் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஏண்டி பவி, உனக்கு எவ்வளவு துமுறு இருந்தா என் பையன் நல்ல பணக்காரன் டாக்டர்னு தெரிஞ்சு அவனை வளைச்சி போட்டுலான்னு பிளான் பண்ணிருக்கா. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இன்னைக்கு உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு. ஏ பவி, இங்க வா. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, இப்போ எங்க போற? அம்மா, நிலா பாப்பா பசிக்குதுன்னு சொன்னா, அதான் பால் எடுக்க கிச்சனுக்கு போறேன். இல்லாவ என்கிட்ட கொடு, அவளை நான் பாத்துக்கிட்டியே. நீ முதல்ல போய் என் சம்மந்திக்கும் என் மருமகளுக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. இவங்க மருமகளா? யாருக்கு இவங்கள கல்யாணம் பண்ண போறாங்க? என்னடி நீ என்ன யோசிக்க? நீ நான் சொல்லட்டா? இந்த பொண்ண மருமகன்னு சொல்றாங்களே, யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு தானே யோசிக்கா. வேற யாருக்கும் இல்ல, என் பையன் ஷாமுக்கு தான். ஷாம் சார்க்கா? ஏண்டி நின்னுகிட்டே இருக்கா? குழந்தைய கொடுத்துட்டு போய் அவங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வா. ஏ அம்மு, அந்த பொண்ணு குழந்தைய பார்க்க வந்திருக்க, அந்த பொண்ணுகிட்ட போய் காப்பி எடுத்துருவாங்கன்னு சொல்ற. அதான் வேலை பார்க்க ஆள் இருக்காங்களா, ராஜன் இருக்காங்களா, அவங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏண்டி நின்னுகிட்டே இருக்கா? குழந்தைய கொடு. பாட்டி, எனக்கு பசிக்குது. எனக்கு பவியம்மா மம்மு தரட்டும், நான் உங்ககிட்ட வர மாட்டேன். பாடி தங்கம், பாட்டி உனக்கு மம்மு தரே. பவி ஆண்டி போய் காஃபி போட்டுட்டு வரட்டும். இல்ல, நான் பவிய அம்மா விட்டு வரமாட்டேன் உங்ககிட்ட. பாடி தங்கம், என் பட்டு இல்ல, என் செல்ல குட்டி இல்ல. வாங்க வாங்க பாட்டி கிட்ட. ஏன் பாத்துக்கிட்டே இருக்க? அப்படி போய் காப்பி எடுத்துட்டு வா. அப்போ மாப்பிள்ளை எப்போ வருவாங்க சமந்தி? நாங்க கிளம்புறதுக்குள்ள அவர் வந்துருவாரா? மாப்பிள்ளைக்கு இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டீங்களா? அவன் வர்ற நேரம் தான் சம்மந்தி. அவன்கிட்ட இன்னும் இந்த விஷயத்த பத்தி பேசல. சரி, வந்த உடனே பேசிக்கிடலாம். அம்மா, சாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாரா? உனக்கு என்ன சக்தி குறை? அழகுலையும் சரி, அறிவிலையும் சரி, நல்ல பணத்திலையும் சரி, எல்லாத்துலயும் எங்களுக்கு சமமா இருக்கிறா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு என்ன கசக்கைய செய்யும்? அதெல்லாம் ஒத்துக்குவான். போடுறா. என்னம்மா நீ தனியா வர? ரகு எங்க? காலேஜ் முடிஞ்சதுன்னு நேரா ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறாரா மாமா. அதனால லேட் ஆகும்னு சொன்னாரு. நான் சரி அதுக்கு தட்டி ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்லி நான் பஸ்ல வந்துட்டேன் மாமா. சித்தி சித்தி, பாப்பாவை தூக்கு. அச்சோ, நிலா குட்டி இங்க தான் இருக்காங்களா? நிலா தங்கம், சித்தி உன்னை தூக்கலாம்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா சித்திக்கு காய்ச்சல் அடிச்ச மாதிரி இருக்கேடி தங்கம். அப்புறம் உன்னை தூக்கிட்டா உனக்கு ஃபீவர் வந்தா அப்புறம் என்ன பண்றது? என்னம்மா காய்ச்சல் அடிக்குன்னு இவ்வளவு ஈஸியா சொல்ற? காய்ச்சல் அடிச்சா டேப்லெட் எதுவும் போட்டியா, இல்லாட்டி ரகு கூட்ட ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிருக்க வேண்டியதானே? பரவாயில்ல மாமா, காலையில காலேஜ் போகும்போது மழையில நனைஞ்சிட்டேன். அதனால கொஞ்சம் ஃபீவரும் தலைவலி மாதிரி இருக்கு. அதுக்கு தான் வெண்ணி போடுறதுக்கு கிச்சனுக்கு போறேன் மாமா. யார் சம்பந்தி இந்த பொண்ணு? புதுசா இருக்கு. சொல்ற மாதிரிலாம் இவன் பெரிய ஆள் கிடையாது சம்மந்தி. என் பையன் பின்னாடி ஓடி வந்தவா. அம்மு இல்லங்க, அவ ஏதோ உளறா. அவ என் சின்ன பையனோட ஒய்ஃப், என் சின்ன மருமக. ஆமா, பொல்லாத மருமல்க.
மண்டைய பாரு மண்டைய, சோடாப்பட்டி மாதிரி ஒரு கண்ணாடி. அம்மா எனக்கு வர்ற மருமகள்லாம் ஏன் இப்படி இருக்காளுங்க? சாமுக்கு பார்த்துருக்க இந்த பொண்ணு மஞ்ச மண்டை, இங்கே கிராப்பு மண்டை. என் பையன்களுக்கு நான் எப்படிலாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வர்றதுக்குள்ள வத்தலும் தொத்தலுமா வருதுகளே கடவுளே. உங்க மருமகளா? அப்படின்னா ஷாம் சொன்னானே என் தம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தானே, ஒருவேளை அந்த பொண்ணு தான் இதா? பொண்ணை பார்க்க நல்லா அழகா லட்சணமா இருக்காளே. அந்த கோவக்காரனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணு அமைஞ்சிச்சு? அவன் மூஞ்சிக்கு ஏதாச்சும் ஆவாத போவதெல்லாம் அமையன்னு நினைச்சேன். பார்க்க இந்த பொண்ணு என்னோட அழகா இருந்த மாதிரிலாம் தெரியுதா? நான் எப்படி இவளை சமாளிக்கிறது? மாமா நான் கிளம்புறேன். என்னடா மச்சான் வந்ததுல இருந்து மூஞ்ச உருவனி வச்சிருக்கா? நான் உன்ன நல்ல டெரர் பீஸ்ன்னு நினைச்சேன். நீ என்னன்னா இப்படி டம்மியா இருக்கிறா? அட போட மச்சான், எவ்வளோ டிஃபிகல்ட்டான கேஸ் வந்தாலும் பயமே இருக்காதுடா. ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது மனசுல ஒரு மாதிரி பதட்டமா ஆகுதுடா, என்ன ஆகுமோன்னு. நான் உட நினைச்சேன் மச்சான், நம்ம ஃப்ரெண்டோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா கல்யாணம் பண்ணுவாங்க நீ. ஆனா உனக்கோட ஒரு வில்லன் வந்துட்டானே, என்னடா பண்றது? நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற ஒண்ணு பண்றாரு. இப்ப பூ மாதிரியே உங்க மாமனை கூட்டு வரேன்னா அவரு பார்த்து ஓகே சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மச்சான் உனக்கு என்னடா குறை? நீ மன்மதன்டா. கவர்மெண்ட் ஜாப்பு, கை நிறைய சம்பளம், உன்னை யாருக்கும் பிடிக்காம போகுமாடா. உன்னை பார்த்த உடனே ஓகே சொல்லுவாங்க பாரு. நீ பயத்தை விட்டுடா. ஆமா அன்னைக்கு போன்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா, என்னால கேட்க கூட நேரம் இல்லடா. என்ன பிரச்சனைடா? யார வச்சு? எப்படிடா சொல்றது அத? மச்சான் விளாடாதடா, வாயால சொல்லு. இப்போ பிரச்சனை சோனிய வச்சு இல்லடா. அவ ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கிறா. ஆனா எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையா அவ அக்கா சந்தியாவை வச்சுடா. சந்தியா சிஸ்டரை வச்சு உனக்கு என்னடா பிரச்சனை? மச்சான் சந்தியா என்ன பாக்குறப்பெல்லாம் திமிர் பட வில்லி முறைக்கிற மாதிரி முறைக்கிறாடா. ஏதாச்சும் பஞ்சு டயலாக் பேசுறாடா. அவட்ட நான் எடுத்து சொல்லிட்டேன். சரி ஏதோ தெரியாம நடந்துட்டு இப்போ நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறது உன் தங்கச்சி, நீ அதை மறந்து உன் மாமாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருநீ. அவ என்னன்னே தெரியலடா, என்ன பழி வாங்கணுன்னே சொல்லிக்கிட்டு அலையிறாடா. அதுதான்டா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏய் மச்சான், சந்தியா சிஸ்டரும் பாவம் தானடா. அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை உன்கிட்ட எப்படி காட்டுன்னு தெரியாம அதை கோபமா காட்டுறாங்கடா, வேற ஒன்னும் இல்ல. நீ சொல்றதும் புரியுதுதான்டா. நான் என்ன வேணும்னேடா பண்ணேன்? ஏதோ தெரியாம அவங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணிட்டேன். இதோ வேற ஒரு பொண்ணா இருந்தா நான் வேண்டாம் நீ உதறி தள்ளிட்டு நான் இவளை ஏத்து இருப்பேன்டா. ஆனா நான் தாலி கட்டி இருக்கிறது அவ சொந்த தங்கச்சிடா. இப்போ நான் இவளை வேண்டான்னு சொன்னா அவளுக்கும் பிரச்சனை இவளுக்கும் பிரச்சனை இல்லடா. நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தானடா முடிவெடுக்க முடியும். டேய் நீ சொல்றதும் சரிதான். சந்தியா சிஸ்டர் இதை புரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வேணா அவங்க கிட்ட பேசி பாருடா. கார்த்திக் அவட்டெல்லாம் என்னால பேச முடியாதுடா. அவ இப்போ நம்ம எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அவ கோவத்துல உச்சில இருக்கா. எனக்கு என்ன பையனா, இந்த விஷயம் யார் மூலமாச்சும் சோனிக்கு தெரிஞ்சு அது பிரச்சனை ஆகுறதுக்கு மூலம் நானே இந்த விஷயத்த அவட்ட சொல்லிட்டா அவ கொஞ்சம் புரிச்சுக்கிடுவாடா. அதனால சோனி கிட்ட அந்த விஷயத்த சொல்லலாமான்னு இருக்கேன். முட்டாள்தனமான முடிவு எடுக்காதடா. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? கொஞ்ச நாள் தானே ஆகுது. இந்த நேரத்துல போய் நான் உங்க அக்காவை தான் லவ் பண்ணேன்னு போய் இந்த பொண்ணு கிட்ட சொன்னா, இந்த பொண்ணு ஐயோ அக்காவுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமோனி இது கோவச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுனா அப்புறம் நீ 2 பேர் வாழ்க்கையும் கெடுத்த மாதிரி இருக்காதா? அதனால கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் வாயை முடிட்டு நீ அமைதியா இரு. என்னப்பு மாதிரி இந்த பார்க்குக்கு தானே அப்புறம் வர சொன்ன? ஆமா மாமா இங்கதான் வர சொன்னேன். இங்க எங்கேயுமே அவங்க இருந்த மாதிரி இல்லையே. இங்கதான் வர சொன்னேன் மாமா. ஒரு நிமிஷம் நான் அவங்க எங்கேயாச்சும் நிக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். ஏய் மச்சான் அங்க பாருடா, உன்னை ஒரு தேங்காய் மாட்டேன் அப்பமே இருந்து முறைச்சு பாக்காண்டா. இவனா என்னடா புது எதிரியாவேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், புது எதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு குடிச்சு புட்டு பைக் ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் ரகலை பண்ணான். நான் அப்புறம் அவனை கொஞ்சம் முட்டுல 2 தட்டு தட்டுனேன். அதுல அவன் மேல கொஞ்சம் காண்டில் இருக்கான். ஆனா இவனும் போலீஸ் தான் மச்சான். ஆனா போலீஸ் மாதிரியே பேச மாட்டான், பொறுக்கி மாதிரி பேசுவான் இவன். மச்சான் அவன் உன்னை முறைச்சுக்கிட்டே இருக்கான்டா. எனக்கு கோபமா வருது. 2 போடு போடவா? வேண்டாண்டா, நம்ம வேற ஒரு வேலையா வந்திருக்கோம். இப்ப பிரச்சனை வேண்டாம். டேய் நீயா? நீ தானே அன்னைக்கு நான் போலீஸ்ன்னு தெரிஞ்ச என் சாவியை வாங்கி என்ன வெயிட் பண்ண வச்ச. நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், நான் உன்னை சும்மாவும் விட மாட்டேன்டா. டேய் நான் இங்க முக்கியமான ஒரு வேலையா வந்திருக்கேன்.
எதுவும் பம்பு இழுக்காத, பேசாம போயிட்டு சொல்லிட்டேன். ஏய், நானும் ஒரு வேலையா தான் வந்திருக்கேன், அதனாலதான் உன்னை சும்மா விட்டு போறேன், இல்லைன்னா தொலைச்சிருவேன். போடா போடா, இவன் ஒருத்தன் நேரங்காலமே இல்லாம காமெடி பண்ணிட்டு இருப்பான். மச்சான், இங்க பாருடா சிஸ்டர். சாம் சாருக்கு கல்யாணமா? அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவருக்கு ஏன் திடீர்னு இந்த பொண்ணோட கல்யாணம் வைக்காங்க? நம்ம ஏன் அழுறோம்? அவருக்கு கல்யாணம்னா நமக்கு என்ன? நம்ம அவர் என்ன காதலிக்கா செய்யறோம் இல்லையே? அப்புறம் ஏன் எனக்கு தன்னால அழுவ வருது? என்னால ஏன் அழுவே கண்ட்ரோலே பண்ண முடியல, என்ன அறியாமலே அழுவ வருது. சாம் சாருக்கு கல்யாணம்னா எனக்கு என்ன? ஏன் எனக்கு அழுகை என்ன அறியாமலே வந்துக்கிட்டே இருக்கு? ஒருவேளை சாம் சார் எனக்கு தெரியாம என் மனசுல இருக்கிறாரா? என்ன அழுற சவுண்ட் கேக்குது? ஒருவேளை இந்த அக்கா அழுறாங்களா? ஆமா, இவங்க தான் அழுறாங்க. எதுக்கு நீ கேட்கலாமா? தப்பா எதுவும் நினைச்சிருவாங்களோ? சரி கேட்போம். அக்கா அக்கா. சொல்லுமா. நான் உங்களை அக்கானே கூப்பிடட்டுமா? கூப்பிடுமா, எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு தங்கச்சி உண்டு, நீ அக்கானே என்ன கூப்பிடு. இல்லக்கா, நான் வரும்போது நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்க, எதுக்கு அழுதீங்க? நான் அழலையம்மா. அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அது வந்து கண்ணுல தூசி விழுந்துட்டுமா. தூசி விழுந்தா கண்ணு கலங்க தான் செய்யும். ஆனா நான் கிச்சனுக்குள்ள வரமுச்சுல அழுவ சவுண்டு வாசல் வர கேட்டுச்சு. அக்கா, உங்களை அத்தை எதுவும் திட்டுனாங்களா? இல்லம்மா, அவங்க எதுவும் என்ன ஒண்ணும் சொல்லலையே. அப்படின்னா வெளியே அத்தை கிட்ட ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அவங்க தான் சாம் சார் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படின்னா இவங்க அழுததுக்கான காரணம் சாம் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்த்து தான். அப்போ இவங்க மனசுல சாம் அண்ணன் இருக்காங்க. என்னக்கா, நீங்க நிலா பாப்பாவை தானே பாப்பீங்க, அப்புறம் இப்ப கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்திருக்கவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வர சொன்னாங்க அம்மா, அதான் காஃபி போட வந்தேன். அக்கா, வீட்ல தான் காஃபி போடுறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னா அவங்க போட்டுட்டு வர போறாங்க, நீங்க ஏன் அந்த வேலையெல்லாம் செய்றீங்க? இல்ல, அம்மா என்னதான் போட்டு வர சொன்னாங்க, இதுல என்ன இருக்குமா, நான் போட்டு கொண்டு கொடுக்கேன். இந்த பாருங்கக்கா, நீங்க குழந்தைய தானே பார்க்க வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் எங்க அத்தை சொன்னாங்கன்னு இப்படி எடுபடி வேலையெல்லாம் செய்றீங்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. அன்னைக்கு எங்க அத்தை உங்களை வேலை வாங்க முச்சலே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறதெல்லாம் சாம் சாருக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப கோவப்படுவாரு. பரவாயில்லம்மா, நீ என்னம்மா கிச்சன் பக்கம், உனக்கு எதுவும் வேணுமா? ஒண்ணும் வேணாம், அதை நானே பாத்துக்கிடுவேன். காலேஜுக்கு போகும்போது மழையில நனைஞ்சிட்டேன், அது ஒரே தலைவலி, வாந்தி வர்ற மாதிரியே இருக்கு. அதான் கொஞ்சம் வெந்நி வச்சு அதுல லெமன் புடிஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சா கொஞ்சம் அந்த தலைவலி கேட்கும், அதனால குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ டாக்டருக்கு படிக்கியாமா? இல்லையக்கா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிக்கேன். ஏன் டாக்டர் படிக்கிறியேன்னு கேக்குறீங்க? இல்ல, நீயே கை வைத்தியம் சொன்னியா, ஒருவேளை நீ டாக்டருக்கு படிக்கியோன்னு நான் நினைச்சேன். போங்கக்கா, நீங்க நக்கலா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா எங்க அம்மா இதெல்லாம் செய்வாங்க, அப்ப நான் பாத்திருக்கேன். சரி, அதான் போட்டு குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, கோவப்படாத, தலைவலிக்கு நீ சொல்ற மருந்தும் சரிதான். பவி, காப்பி எடுத்துட்டு சீக்கிரம் வா. ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். அத்தை கூப்பிட்டாங்க, நீ இந்த பையன் பயப்படுறாங்க. அப்புறம் என்னைக்கு பையன் தெரியறது, சாமண்ணனை கல்யாணம் பண்றது, இது கொஞ்சம் கஷ்டமான ரோலா தான் இருக்கும் போல இருக்கு. வாப்பு மாதிரி மாமாவும் வந்திருக்காங்க, நான் உங்களை தேடி தான் வந்தேன், நீங்க இங்க இருந்திருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டா? நானும் எங்க மாமாவும் இப்பதான் வந்தோம், வந்து உங்களை தேடணும், அங்க எங்கேயும் காணுமா, அதான் அங்க வந்தேன். நாங்க ஜஸ்ட் ஒரு 1 ஹவரா தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 1 ஹவரா? சாரிங்க, நான் லேட் பண்ணதுக்கு. பூமாரி, உனக்காக 1 ஹவர் என்ன, 1 டே கூட நான் வெயிட் பண்ண ரெடி தான். ஏய் மச்சான், நீ 1 டே உன் ஆளுக்காக காத்திருப்பாடா, என்னாலலாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுடா, இப்பவுமே லேட் ஆகுது. என் ஆள் வேற காலையில இருந்தே கோவத்துல இருக்கா, அவளை வேற போய் சமாதானம் பண்ணணும், அதனால சீக்கிரம் ரொமான்டிக்கா முடிச்சா நல்லா இருக்கும்டா, சீக்கிரம். ஏய், நீ இன்னும் போகலையா, இங்கே நிக்கிற, போடா. ஏய் மச்சான், உன் ஆளை கொண்டோனே என்ன துரத்துற பத்தியா, சரியான ஆள் தான்டா, நான் கிளம்புறேன்.
என்ன ரொம்ப சிரிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? எவ்வளவு பெரிய சந்தோஷமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க மாமா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நீங்க பேச சொன்ன மாதிரியே நான் என் மாமாட்ட பேசினேன்னா அவரும் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லல. அதுக்கப்புறம் நீங்களும் போலீஸ்ன்னு சொன்னா அவர் உங்கள்கிட்ட பார்த்து பேசி அவருக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னது, நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? ஏ பூமாரி, என்ன பண்றா? இது பார்க்கு, எல்லாரும் வந்து போராடும். கையெடு. யாரும் வந்தா என்ன போனா என்ன, யாரும் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு தெரியுது பூமாரி, நீ என்ன பிடிச்சிருக்க சாடையை பார்த்தாலே நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் இது பார்க்குல்ல. பார்க்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் எனக்கு என்ன, நான் வீட்டுல இருந்து வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? வந்த உடனே உங்களை பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சு வந்தேன். பார்க்கா இருக்க போய் தான் இதோட நான் நிறுத்திக்கிட்டேன். இந்த பருமா, நீ நிக்கிறத பார்த்தா எனக்கும் ஏதேதோ தோணுது. அப்புறம் நானும் பார்க்குன்னு பார்க்க மாட்டேன். மச்சான், உங்க காதல் சீன் ரொம்ப நேரம் போகுதுடா. எனக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் முடிடா. டேய் மச்சான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா. உனக்கு அடிக்கடி ரொமான்ஸ் சீன் வைக்கிறாங்க, எனக்கு எப்பமாச்சும் ஒரு தடவை தானடா வைக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. அவன் வயிற்றுல இருக்கான் பூமாரி. இன்னைக்கு அவனுக்கு ஒரு ரொமான்டிக் சீனும் கொடுக்கல, அதனால கோவத்துல இருக்கான். நீ எனக்கு ஒரு கிஸ் பண்ணா? ஒரு கிஸ் என்ன, 100 கிஸ்ஸே தரேன். மச்சான், நீங்க கிஸ் அடிக்கிற சவுண்ட் இங்க வர கேக்குதுடா. இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என் ஆளை தேடி போயிருவேன். அப்புறம் வருத்தப்படக்கூடாது. இதோ முடிஞ்சுடா. பூமாரி, பூமாரி. ஐயோ, எங்க மாமா கூப்பிடுறாரு. ஏ பூமாரி, நல்லா இருக்குடி. எனக்கு கொஞ்ச நேரம் இப்படியே நில்ல. வாங்க, எங்க மாமா வந்துருவாரு. மாமா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு, இவர்தான் மாமா. என்னங்க, மாமா வந்திருக்காங்க. இவனா உன் மாமா? ஓ, நீதான் என் அக்கா பொண்ணு காதலிக்கிற பையனா? நல்லதா போச்சு. பூமாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சார் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். மாமா, நானும் இங்கே நிக்கிறேனே. பூமாரி, நான் சார்ட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. டேய், நீ அவ மாமா? என்னடா ஷாக்காவி நிக்கிற? நான் அவ மாமனா இருப்பேன், நீ நினைச்சு கூட பாத்துக்க மாட்டிய. பாருடா, நான் பூமாரி மேல உயிரே வச்சிருக்கேன். நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ என் மேல இருக்கிற கோவத்தை எங்க வாழ்க்கை மேல காட்டிடாத. நான் வர்றதுக்கு முன்ன வர அப்படிதான் நினைச்சேன். நம்ம அக்கா பொண்ணு தானே, காதல் தேவனோட சேர்ந்து வாழட்டும் நீ. ஆனா நீ தான் அவன் தெரிய முச்சல. அடுத்த செகண்டே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி தரமாண்டேன். டேய், விளையாடாதடா. என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நீ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாமே. ஆனா நீ எப்போ என்கிட்ட மோதினியோ அப்பவுமே உனக்கு நேரம் சரியில்லைடா. அதுக்கப்புறம் நீ எங்க அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்கியே. எவ்வளவு துமுறு இருந்தா என்ன, நீ எவ்வளவு அசிங்கம் போட்டாடா. இதுக்கப்புறமும் என் அக்கா பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேனா? நோ நோ நோ, எங்க அக்கா பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய், டேய் பொறுக்கி, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நாதாரி மாதிரி சுத்துற பொறுக்கி போலீஸ். உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு எவ்வளவு நேர்மையானவனு ஊர்ல கேட்டு பாத்தியா? அவன் கிட்டயே நீ போட்டி போடுற. சார், நீங்க தப்பா ஏதோ சொல்றீங்க. நான் ஒன்னும் அவர்கிட்ட போட்டி போடலையே. நான் கட்டிக்க போற பொண்ணா அவரு கேட்காரு, அதுக்குதான் அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது, நீ கட்டிக்க போற பொண்ணா? வந்தேன்னு வச்சுக்க, வாயெல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சிருவேன். என் ஆள் கட்டிக்க போற பொண்ணு, அவளுக்கும் அவனுக்கும் எனக்கு கூடிய சீக்கிரத்துல உன் கண்ணு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாருடா. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சவோட உன்னால என் அக்கா பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உன்னால முடியவே முடியாது. ஏன்னா எங்க அக்கா பொண்ணு எனக்கு தான். ஏன் நின்னுகிட்டே இருக்கா? கொஞ்சம் காப்பியை கூட உங்களுக்கு. நாங்க மேடம், காஃபி எடுத்துக்கிடுங்க. அவி, எத்தனை
இத்தனை நாள் ஷாம் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்திருக்கா. அப்பெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியுமா? இப்போ பாரு, ஷாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாண்டி. நீ எங்களை வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ பாரு உன்னை நான் என்ன பண்றேன். நீ ஏண்டி கண்ணு குருடா, ஒரு காஃபியை ஒழுங்கா தர தெரியாதா? இல்லங்க இல்ல, நான் பார்த்துதான் தந்தேன். எப்படி சிந்திச்சுன்னு எனக்கு தெரியும். ஏ பவி, கண்ணென்ன புதடிக்குள்ள வச்சிருக்கியா? ஒரு காஃபியை உன்னால ஒழுங்கா கொடுக்க தெரியாதா? பாரு, என் மருமக கையில காஃபி போட்டு எப்படி செவந்து போய் இருக்குது. உனக்கு கவனம் எல்லாம் இப்ப வேலையில கிடையாது, வேற எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்யறது. அம்மா அம்மா, நான் பார்த்துதாம்மா கொடுத்தேன். அது எப்படி சிந்திச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஆண்டி, ஏன் உங்களை திட்டுறீங்க? திட்டாதீங்க. அவங்க என்ன வேணுனியா காப்பியை கொட்டினாங்க? தெரியாம கை தவறி தானே கீழே விழுந்திருக்கு. அதுக்கு ஏன் எல்லாரும் முன்னாடி இப்படி திட்டுறீங்க? அடி வா, இன்னும் வாயை திறக்கலையே நினைச்சனே. ஏனோ எனத்தோட சேருங்கிறத நீ நிரூபிக்கிற. ஒண்ணு இல்லாத கழுதைகள் தான் ஒண்ணு இல்லாத கழுதைகளோட சேரும். வாயை மூடிக்கிட்டு நீ நில்லு. என்னடி நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா? போய் துணி எடுத்துட்டு வந்து தொட. சரிம்மா. ஏம்மா பவி, நீல துடைக்க வேண்டாமா? நீ எழுந்துரு. வேலைக்காரங்க யாராவது வந்து துடைப்பாங்க, நீ எழுந்துருமா. அவதானே காப்பியை சிந்துனா அப்புறம் அவதானே துடைக்கணும். அதுக்கு நீ வேலைக்காரங்க வர முடியுமா? ஒரு அம்மு, நீ பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ பண்றது ஃபுல்லா தப்பு. ஷாமுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவன் உன்னை என்ன பண்ணுவானே தெரியல. பவி, என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி கொட்டிட்டு அதை தான் துடைக்கிறேன் சார். காபி கொட்டிட்டுனா ஏன் வீட்டுல வேற யாருமே இல்லையா? அதே எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா துடைப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் எழுந்துரு. என்னடா, ஒரு காஃபியை தானே துடைக்கிற, அதுக்கு இவ்ளோ கோவப்படுறா? காபி கொட்டிட்டுனா நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களா, நீங்க யாராவது துடைக்க வேண்டியதானே? ஏன் கிளீன் பண்றதுக்கு தான் வந்திருக்காளா? ஏன்டா அந்த பொண்ணுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றா? அந்த பொண்ணு வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்கு. எம்மா, மரியாதையா பேசுங்க. நீங்க ஒண்ணு இந்த பொண்ணை வேலைக்காக வைக்கல, நான் தான் என் பொண்ணை பாத்துக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணுக்கு எனக்கு இருக்கிற உரிமை இந்த பொண்ணுக்கும் இந்த வீட்டுல இருக்கணும். இந்த பொண்ணுகிட்ட பேசும்போது ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்சுதான் நீங்க பேசணும். சாம் சார் அமைதியா இருங்க சார், அமைதியா இருங்க. என்ன நடிப்பு நடிக்கிறா? எங்கதான் இந்த நடிப்பெல்லாம் கத்துட்டு வருவாளுங்களோ தெரியல. சரியான நெத்தியடி இந்த மாமியார் கிளவிக்கு தேவைதான் இதுக்கு. ஏன்டா சாம், ஏன் வந்தது வராம ஆண்டி மேல இவ்ளோ கோபப்படுறா? அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்களா? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல எங்கேயோ ஒரு அர்ஜென்டான ஒர்க் இருக்கு, போகணும்னு பர்மிஷன் கேட்டு போனியே, எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்க? என்ன சொல்லி சமாளிக்கிறது? அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு நீ பொய்யிலா சொல்லிட்டு வந்தோம். இப்போ இவங்க வீட்டுக்கு தான் வர்றதுக்கு நான் பொய் சொன்னேன். நீ இவனுக்கே தெரிஞ்சா ஐயோ, இவன் எல்லாரும் முன்னுக்கு என்ன அசிங்கப்படுத்திடுவானே. யாழினி, உன்கிட்ட தான் கேட்கேன், இங்க என்ன பண்றா? அது வந்து ஷாம். டேய் ஷாம், நான் சொல்றேன்டா, யாழினி எதுக்கு வந்திருக்கானே? அவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரா, நம்ம கிட்ட அவங்க அப்பாவை அறிமுகப்படுத்தணும்னு கூப்பிட்டு வந்திருக்காடா. யாழினி, உனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொல்லி தானே என்கிட்ட பர்மிஷன் கேட்டா. ஆனா நீ உங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து இங்க அறிமுகப்படுத்த வந்திருக்கா. ஏன் உங்க அப்பாவை அறிமுகப்படுத்த நேரங்காலமே இல்லையா? நமக்காக பேஷண்ட் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ போட்டு பொய் சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு வந்திருக்கா. இந்த பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை பொய் கேட்டு பர்மிஷன் கேட்டு எங்கேயாச்சும் போனேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சாரி சாம். பாருங்கம்மா, இன்னொரு வாட்டி பவியை ஏதாவது இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க, நான் உங்களை அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். பாரு பவி, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீ இந்த வீட்டுல எடுபடி வேலை ஏதாவது பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு, நீ என்ன மனுஷனா பார்க்க முடியாது. வா, மாடிக்கு போலாம். இவனை நான் தானே பெத்தேன், ஆனா அவளுக்காக என்ன வான் பண்ணிட்டு போறான். கடவுளே, இது எங்க கொண்டு முடிய போதோ தெரியலையே. சூப்பர் சாம் அண்ணா, ஆம்பளைனா உங்களை மாதிரி தான் இருக்கணும். உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம எப்படி கூப்பிட்டு போறீங்க? உங்களுக்கு நான் சல்யூட் பண்றேன் அண்ணா. கிரேட் 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 அண்ணா.